ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, என்வாரன்மெண்டல் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டியோட இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா காமன் டு ஆல் பிரான்ச்சஸ். ஸோ தேர்ட் செமஸ்டரில் எல்லாருமே படிக்கக்கூடிய இந்த சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டு. ஸோ இதில் நம்ம ஃபுல்லாகவே தியரி தான் வரும். ஸோ இதில் நல்லா படிச்சிங்க அப்படின்னா மட்டும்தான் நம்ம மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். மினிமம் கொஷின்ஸ் படித்தா போதும். ஒரு யூனிட்டுக்கு 5லேருந்து 6 கொஷின் படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக நம்மளால் கிளியர் பண்ணிட முடியும். ஸோ ஃபஸ்ட் யூனிட்டை பொறுத்த வரைக்கும் என்வாரன்மெண்ட் அண்ட் பயோடைவர்சிட்டி. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா 3 ரொம்ப முக்கியம். அதாவது என்வாரன்மெண்ட், அடுத்தது எக்கோசிஸ்டம், அடுத்தது பயோடைவர்சிட்டி. இந்த 3 தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா ஸ்கோப் அண்ட் சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் என்வாரன்மெண்டல் ஸ்டடீஸ். ஸோ இதனால் என்ன யூசஸ் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இது ஜென்ரல் கொஸ்டின்ஸை எழுத மாதிரி இருக்கும். அடுத்து எக்கோசிஸ்டம். ஸோ எக்கோசிஸ்டம் பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரக்சர், ஃபங்க்ஷன் அண்ட் வேரியஸ் காம்போனன்ட்ஸ் கேட்பாங்க. ஸோ இதில் ஃபாரஸ்ட் எக்கோசிஸ்டம், ரிவர் எக்கோசிஸ்டம், இந்த மாதிரி நிறைய எக்கோசிஸ்டம் இருக்குது. ஆனால் நமக்கு கேட்கக்கூடியது ஜென்ரல் எக்கோசிஸ்டம் பற்றி தான் கேட்பாங்க. அடுத்து எக்காலஜிக்கல் சக்ஸஸ். இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். ஸோ இந்த எக்காலஜிக்கல் சக்ஸஸ் நிறையா கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து வேல்யூஸ் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ பயோடைவர்சிட்டியோட வேல்யூ என்ன. அடுத்து கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி. ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். எக்ஸிட்டிவ் கன்சர்வேஷன், இன்சிட்டிவ் கன்சர்வேஷன் 2 டைப் இருக்கும். ஸோ இந்த 2 டைப்பையும் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதுகிற மாதிரி இருக்கும். ஸோ இது மேக்ஸிமம் எல்லா எக்ஸாம்லேயும் கேட்டுட்ருக்காங்க. அடுத்து இந்தியா இஸ் த பயோடைவர்சிட்டி நேஷன், அதாவது மெகா பயோடைவர்சிட்டி நேஷன் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் ரொம்ப முக்கியம்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கன்சர்வேஷன் ஆஃப் பயோடைவர்சிட்டி ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து எக்காலஜிக்கல் சக்ஸஸ் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்து எக்கோசிஸ்டம். இந்த 3 கொஸ்டின் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு சான்சஸ் நிறையாவே இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா என்வாரன்மெண்டல் பொல்யூஷன். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு 5 டைப் ஆஃப் பொல்யூஷன் படிச்சிங்க அப்படின்னாவே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுதிட முடியும். ஸோ நமக்கு பார்த்திங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஏர் பொல்யூஷன் இருக்குது. அடுத்து வாட்டர் பொல்யூஷன், சாயில் பொல்யூஷன், அடுத்து மெரைன் பொல்யூஷன், நாய்ஸ் பொல்யூஷன். ஸோ இந்த 5 டைப் ஆஃப் பொல்யூஷனை நீங்கள் தெளிவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஒவ்வொரு பொல்யூஷனுக்கும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னா சோர்சஸ், எஃபெக்ட் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ். ஸோ இந்த 3 டாப்பிக்கில் ஒவ்வொரு பொல்யூஷனுக்கு படிச்சிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக இந்த யூனிட்டில் நம்ம மினிமம் 15 மார்க் வாங்கிட முடியும். அதாவது நம்ம ஒரு 13 மார்க் கொஷின் வந்தது அப்படின்னாவோ இல்லை 15 மார்க் கொஷின், 16 மார்க் கொஷின் வந்தது அப்படின்னாவோ அதுக்கு ஒரு 14 மார்க் அந்த ரேஞ்சில் வாங்கிடலாம். ஸோ 2 மார்க் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும் இந்த யூனிட்டில். ஸோ அதுலேயும் நம்மளால் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ ஆனால் கண்டிப்பாக ஒரு பொல்யூஷன் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதோட சோர்சஸ் என்ன. ஸோ மேக்ஸிமம் ஒரு சில பொல்யூஷனோட சோர்சஸ் காமனாக தான் இருக்கும். அதே மாதிரி எஃபெக்ட்ஸும் காமனாக தான் இருக்கும். எஃபெக்ட்ஸு நீங்கள் எழுதுகிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா ஹியூமனுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, என்வாரன்மெண்ட்டுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, சொசைட்டிக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி, அனிமல் ஹெல்த்துக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எழுத வேண்டியது வரும். அடுத்து கண்ட்ரோல் மெஷர்ஸ். ஸோ கண்ட்ரோல் மெஷர்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படி ப்ரிவென்ட் பண்ணுவீங்க, அடுத்தது என்னென்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணி கண்ட்ரோல் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி படிச்சுக்குங்க. ஸோ இந்த 5 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் நம்ம எழுத முடியும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா அடுத்த கொஸ்டின் சாயில் எரோஷன். ஸோ அதோட ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் என்ன அப்படின்னு கேட்கலாம். அது ஒரு கொஸ்டின் இருக்குது. அடுத்து முனிசிபல் சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த யூனிட்டில் கேட்க முடியும். ஸோ இந்த யூனிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஈஸியாக ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்த யூனிட் பார்த்திங்க அப்படின்னா நேச்சுரல் ரிசோர்ஸஸ். இந்த யூனிட் ரொம்ப ஈஸியான யூனிட் தான். ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு ஒரு 5 கொஸ்டின் 4 கொஸ்டின் படிச்சிங்கனாவே கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் உங்களால் ஈஸியாக அட்டன் பண்ண முடியும். ஸோ இதில் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயும் எல்லா செமஸ்டர் எக்ஸாம்ஸ்லேயும் இந்த ஜியோ தெர்மல் எனர்ஜி கேட்டுட்ருக்காங்க. ஸோ இது ரொம்ப முக்கியமாக படிச்சுக்கங்க. அதே மாதிரி என்னென்ன டைப் ஆஃப் நியூ எனர்ஜி சோர்சஸ் இருக்குது. இப்போ ஜியோ தெர்மல் எனர்ஜி இருக்கலாம், டைடல் எனர்ஜி இருக்கலாம், ஹைட்ரோஜன் எனர்ஜி, ஓசோன் எனர்ஜி, இந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ அதனால் அதை ஜென்ரல் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் நீங்கள் ஜென்ரலாகவே எழுத முடியும். ஸோ ரெண்டாவது ஜியோ தெர்மல் எனர்ஜி ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் நான் சொல்லியிருக்கேன். அதாவது GTE அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் எனர்ஜி கன்சர்வேஷன். எதுக்காக நம்ம எனர்ஜி கன்சர்வேட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிரின்சிபல் என்ன, அதுக்கப்புறம் அப்ஜெக்டிவ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்தது ஹைட்ரஜன் எனர்ஜி. ஸோ ஹைட்ரஜன் எனர்ஜிங்கிறது ஒரு நியூ எனர்ஜி. ஸோ இதை எப்படி நம்ம பண்ணுறது. அடுத்து ஓசோன் எனர்ஜி. ஸோ ஓசோனிக் எனர்ஜி எப்படி பண்ணுறது. அடுத்தது டைடல் எனர்ஜி. ஸோ டைடல் மூலமாக நம்ம எப்படி எனர்ஜியை சேவ் பண்ண முடியும், எப்படி கன்சர்வேஷன் பண்ண முடியும், எப்படி அப்ளிகேஷனை எடுக்க முடியும் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இதில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ஒரு 3-4 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னாவே ஈஸியாக நீங்கள் ஒரு கொஸ்டின் எழுதிட முடியும். அப்போ செகண்ட் யூனிட்டையும் தேர்ட் யூனிட்டையும் நீங்கள் நல்லா படிச்சிங்க அப்படின்னா மினிமம் ஒரு 30 மார்க் அதில் தான் வாங்கிடலாம். மீதி ஒரு 15 மார்க் தான். ஸோ அந்த 15 மார்க் நீங்கள் 2 மார்க் அதுக்கப்புறம் மற்ற யூனிட் எழுதுறது மூலமாக ஈஸியாக வாங்கிட முடியும். ஸோ அப்போ ஃபஸ்ட் யூனிட்லேயும் அதே மாதிரி தான் எக்கோசிஸ்டம், பயோடைவர்சிட்டி, அடுத்தது பார்த்திங்கன்னா எக்கலாஜிக்கல் சக்ஸஷன். ஸோ இது படிச்சிங்க அப்படின்னா வாங்கிடலாம். அப்போது நம்ம ஃபஸ்ட்டு 3 யூனிட் படிச்சிங்க அப்படின்னாவே பாஸ் மார்க் வாங்கிடலாம்.
இல்லை நான் நிறையா ஸ்கோர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து 4th யூனிட் 5th யூனிட் கொஞ்சம் நல்லா படிக்க வேண்டியது இருக்குது. அடுத்து வந்து 4th யூனிட்டில் பார்த்திங்க அப்படின்னா மெயினாக சஸ்டைனபிலிட்டி அண்ட் மேனேஜ்மெண்ட் கேட்டிருக்காங்க. 5th யூனிட்லேயும் அதே சஸ்டைனபிலிட்டி தான். ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டியில் இந்த 4th யூனிட்டில் வந்து ரொம்ப முக்கியமானதுன்னு பார்த்திங்க அப்படின்னா டார்கெட் அண்டு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர்ஸ் என்ன அப்படின்னு கேட்பாங்க. ஸோ இது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து வந்து என்வாரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அண்டு ஸ்டெப்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அடுத்து வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச். ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். ஸோ இந்த யூனிட்டில் பொறுத்த வரைக்கும் வந்து கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து காஸ் அண்ட் எஃபெக்ட்ஸ் அண்ட் கண்ட்ரோல் மெத்தட்ஸ் என்னன்னு கேட்பாங்க. அடுத்து வந்து கார்பன் கிரெடிட் அண்டு கார்பன் ஃபுட் பிரிண்ட், இந்த கொஸ்டினும் ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அப்போது இந்த 2 கொஸ்டின் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா என்வாரன்மெண்டல் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி பண்ணுவீங்க, அதோட பிரின்சிபல்ஸ் என்ன, அப்ஜெக்டிவ் என்னன்னு ஒரு கொஸ்டின் கேட்கலாம். அடுத்து வந்து குளோபல் அண்ட் ரீஜனல் அண்ட் லோக்கல் என்வாரன்மெண்டல் இஷ்யூஸ் என்ன இருக்குது, அதுக்கு என்ன சொல்யூஷன் வந்து தரப்போகிறீங்க, இதில் வந்து கேஸ் ஸ்டடிஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ ஜென்ரல் கொஸ்டின்ஸ் வந்து இந்த யூனிட்டில் நிறையா கேட்பாங்க. நீங்கள் வந்து இந்த கிளைமேட் சேஞ்சையும் கார்பன் கிரெடிட்டையும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் எழுதுறதுக்கு சான்சஸ் வந்து நிறையாவே இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 5th யூனிட். ஸோ 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் வந்து சஸ்டைனபிலிட்டி ப்ராக்டிசஸ்ஸு. ஸோ இதில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்திங்க அப்படின்னா எலமெண்ட்ஸ் ஆஃப் EIA. ஸோ EIA அப்படிங்கிறது என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவோம். இது வந்து ப்ரீ ப்ராஜெக்ட்டும் முன்னாடியே பண்ணுவாங்க. அதாவது ப்ரீ இம்பேக்ட் என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட், அடுத்து வந்து போஸ்ட் என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட்டுன்னு 2 இருக்கும். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு ப்ராஜெக்ட்னால இப்போ ரோடு ப்ராஜெக்ட் இருக்குது அப்படின்னாவோ இல்லை வந்து வேறு ஏதாவது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ப்ராஜெக்ட் வருது அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்னால என்வாரன்மெண்ட்டுக்கு என்ன இஷ்யூஸ் வருது. ஸோ அந்த ப்ராஜெக்ட் வந்து மக்களுக்கு வந்து வேறு வகையில் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கலாம். ஆனால் என்வாரன்மெண்ட்டுக்கு இதில் என்னென்ன இஷ்யூஸ் வருது, இம்பேக்ட் என்னென்ன வருது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதா வந்து இந்த EIAன்னு சொல்லுவோம். ஸோ இந்த EIA வந்து ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ISO அண்ட் ISO 14000 சீரீஸில் என்னென்ன அப்படிங்கிறது கேட்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதோட ஸ்டாண்டர்ட்ஸ் என்னென்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டினும் வந்து ISO கொஸ்டின் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்பாங்க. அடுத்து வந்து சர்க்குலர் எக்கனாமி. ஸோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். அடுத்து வந்து கான்செப்ட் என்ன, அடுத்து வந்து ஜீரோ வேஸ்டேஜ். ஸோ இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 5th யூனிட் பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்வாரன்மெண்டல் இம்பேக்ட் அசஸ்மெண்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின். அடுத்து வந்து லைஃப் சைக்கிள் அசஸ்மெண்ட்டு, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜீரோ வேஸ்டேஜ், சர்க்குலர் எக்கனாமி, கான்செப்ட், இந்த எல்லாத்தையும் படிச்சிங்க அப்படின்னா ஒரு கொஸ்டின் நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதிட முடியும். ஸோ இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டடிஸ் வந்து கேட்கறதுக்கு சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ அதனால் வந்து கேஸ் ஸ்டடி கேட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து பயப்பட தேவையில்லை. ஸோ ஏதோ ஒரு கேஸ் ஸ்டடி படிச்சிருந்தீங்க அப்படின்னா அதை வச்சே வந்து நமக்கு ரிலவெண்ட்டாக வந்து எழுதிட முடியும். இப்போ சஸ்டைனபிலிட்டி அப்படிங்கிறது என்னென்னா நம்ம வந்து எத்தனை தடவை யூஸ் பண்ணாலும் என்வாரன்மெண்ட்டை வந்து நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னாலும் அது வந்து பொல்யூட் ஆகாமல் இருக்கணும். ஸோ அதுதான் வந்து நம்ம சஸ்டைனபிலிட்டின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சஸ்டைனபிலிட்டியை பேஸ் பண்ணி நீங்கள் எழுதணும். அப்போ 4th யூனிட் பொறுத்த வரைக்கும் SDG கோல்ஸ் வந்து இருக்கும். SDG கோல்ஸ்ன்னு இருக்குது. அதாவது SDGனா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ், SDG அப்படின்னு சொல்லுவோம். அந்த SDGயை பேஸ் பண்ணி தான் வந்து கொஸ்டின்ஸ் வரும். ஸோ அப்போ அதில் வந்து மெயினாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து ஒரு கொஸ்டின். ஸோ இப்போ இதில் SDGஸ்லாம் நிறையா இருக்குது. அதாவது நம்ம வந்து உணவு பற்றாக்குறையை வந்து குறைக்கணும், அந்த மாதிரிலாம் வந்து நிறையா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் இருக்குது. ஆனால் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிளைமேட்டிக் சேஞ்ச் அண்ட் என்வரான்மெண்ட் பேஸ் பண்ணி தான் வந்து இருக்கும். ஸோ அப்போ அதுக்கு ரிலேட்டடாக நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா கேஸ் ஸ்டடி வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் ஈஸியாக வந்து பாஸ் மார்க் பண்ணிடலாம். ஸோ இந்த என்வாரன்மெண்ட் அண்ட் சயின்ஸ் அண்ட் சஸ்டைனபிலிட்டியை பொறுத்த வரைக்கும் பாஸ் மார்க் வாங்குறது ரொம்ப ஈஸி. நீங்கள் ஒரு 3 யூனிட் படிச்சிங்க அப்படின்னாவே நம்ம பாஸ் மார்க் வாங்கிடலாம். ஸோ அதுக்கப்புறம் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா 5 யூனிட்டையும் தரவாக படிக்க வேண்டியது இருக்குது. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.